கரண்ட் அஃபேர்ஸ் டுடே 7வது ஊதியக்குழு பல்வேறு அறிக்கைகளின்படி வரும் மார்ச் மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ 4% உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ 4% உயர்த்துறாங்க. அகவிலைப்படி ஆண்டுக்கு இருமுறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படுகிறது. இந்த அறிவிப்பு பெரும்பாலும் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும். டிஏ உயர்வு ஜனவரி 1, 2024 முதல் அமலுக்கு வந்தது. ஒவ்வொரு மாதமும் தொழிலாளர் பணியகத்தால் வெளியிடப்படும் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான சிபிஐ-ஐடபிள்யூ சமீபத்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஏ உருவாக்கப்படுகிறது. குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவே லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா (LIC) அம்ரித் பால் என்ற பிரத்யேகமான இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது LICயோட திட்டம். ஸோ இது அறிமுகப்படுத்தினது இன்னைக்கு தான். ஸோ அதனால் இது ஒரு கரண்ட் அஃபேர். அம்ரித் பால் 2 விதமான பலன்கள் அளிக்கிறது. ஒன்று, லைஃப் இன்சூரன்ஸ் காப்பீடாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் வளர்ந்து வரும் குழந்தைகள் வெவ்வேறு மைல்கள் அடைவதற்கு உறுதியளிக்கப்பட்ட ஒரு சேமிப்பாகவும் திகழ்கிறது. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வந்தாரா சக்ஸஸ் ஸ்டோரி. அரிய வகை தோல் நோயால் அவதிப்பட்ட புலி வந்தாரா குழு சிகிச்சையால் மறுவாழ்வு. ஸோ வனவிலங்குகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது வந்தாரா அப்படிங்கிற ஒரு குழு. ஸோ அது இன்றைக்கி ஒரு புலிக்கு மருந்து கொடுத்து அது தோல் நோயிலேருந்து காப்பாற்றிருக்கிறாங்க. அரிய வகை தோல் அலர்ஜியால் அவதிப்பட்டு வந்த டைனா என்ற பெண் புலி ஆனந்த் அம்பானியின் வந்தாரா மருத்துவக் குழுவின் சிகிச்சை காரணமாக உயிர் பிழைத்தது இயல்பு வாழ்க்கையை திரும்பியது. ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் தலைமையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அந்த குழு ஆனந்த் அம்பானியின் தலைமையில் செயல்பட்டு வருது. பல முன்னேறிய நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் விலங்குகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படுவது முக்கியமான கருத்து.